ஆண்டவரின் கண்கள் நேர்மையானவர்களை நோக்குகின்றன. அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. தூய பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 3வது அதிகாரம் 12வது இறை திருவசனம். மன்றாடுவோம். அன்பு இறைவா, தீயோர் வாழ்வதும் நேர்மையாளர் துன்பப்படுவதும் இவ்வுலகத்தின் நியதியாக இருக்கின்றது. நாங்கள் நேர்மையுள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது ஆழ்மனதின் ஏக்கமான என்னை உன் கண்கள் காண்கின்றது என்பதையும், என்னுடைய கூக்குரலுக்கு உம்முடைய செவிகள் செவிசாய்க்கின்றது என்பதையும் ஆசீராக எங்களுக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த கிருபைக்காக நன்றி. நாங்கள் இவ்வுலகத்தின் செல்வங்களை எமதாக்கிக் கொள்ளாவிட்டாலும் உம்முடைய அன்பையும் பாசத்தையும் அரவணைப்பையும் உணர்ந்து பெற்றுக்கொள்ள அருள் தாரும். இவ்வாலயமும் எங்களுக்கு உமது பார்வையை ஒளி வீசுகின்ற அந்த ஒளியை காண்கின்ற இடமாகவும் என்னுடைய கூக்குரலுக்கு பதிலளிக்கின்ற இடமாகவும் அமைத்து கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, இங்கே நாங்கள் அமைதியிலே இளைப்பாற உமது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அருள் தாரும். ஆமென்.